உறவுகள் யாவருக்கும் அன்பு வணக்கம். தமணி எனும் சமூக ஊடகத்தினூடாக உங்களை சந்திக்கின்றேன். தொடர்ச்சியாக தாழ்வுபாடு மன்னர் பகுதியைச் சேர்ந்த அண்ணாவியார் பெர்னாண்டோ பீரிஸ் அவர்களை நாம் சந்தித்து வருகின்றோம். அவருடைய ஆழமான கருத்துக்களையும் நாம் உள்வாக்கி இருக்கின்றோம். மேலும் அவருடன் நான் கேட்ட கேள்வி என்னவென்றால், இன்றைய ஊழியர்கள் இணைந்திருக்கின்றார்கள் நாட்டுக்குத்து கலையில் ஆர்வத்தோடு. அதெல்லாம் சரி, சமூக விஷயத்தையும் கூட நீங்கள் கையாண்டிருக்கின்றீர்கள், அதுவும் சரி. அவர்களால் எழுத முடியுமா? எழுதுவது என்பது அவ்வளவு இலகுவல்ல. நாட்டுக்குத்து கலை, அதில் வருகின்ற சந்தங்கள் பாடல்கள் அவ்வளவு இலகுவல்ல. இவர்களால் முடியுமா என்று கேட்டபோது அவர் மிக அழகாக எடுத்துரைத்தார். பார்ப்போம். நாடகம் மட்டும் இல்லை, நாட்டுக்குத்து நாடகம் சொன்னது. சமூக நாடகத்தில் நாங்கள் முதலாம் இடமே எடுத்திருக்கோமே மன்னார் மாவட்டத்தில். எங்களை மன்றம் சார்பில் போய் மன்னார் நடைபெற்ற சமூக நாடக போட்டியில் பிரதேச சபையால் வச்சதுதான். மன்னார் பிரதேச சபையால் வச்சு அதில் நாங்கள் முதலாம் இடம் எடுத்திருக்கோம் சமூக நாடக போட்டியில். ஆகவே நான் சமூக நாடகம் எழுதியிருக்கிறோம், நிறைய நாடகங்கள் இருக்குது. எடுத்துக்கோங்க, சரித்திர நாடகம் மட்டும் இல்லை, சமூக நாடகங்கள், வில்லுப்பாட்டு, கதாகலாட்சேபம், மற்றது சிறுவர் நாடகங்கள், சமூக நாடகங்கள். இப்போ நம்ம சொன்ன திருப்பாத்த சபை நாடகம் வந்து சமூக நாடகம் தான். நம்ம ஆன்மீகம், நம்ம கிறிஸ்தவ நாடகமாக இருந்தாலும் அதுக்குள்ளே சமூகம் தான் ஏராளம். இப்போ அப்படி வில்லுப்பாடுகள் எல்லாம் நான் கவிதையாக்கங்கள், கட்டுரையாக்கங்கள் எல்லாம் செய்து கொடுப்பேன். நாடகத்தை பொறுத்தவரை இது சமூக நாடகம் இது மட்டும் இல்லை, சமூக நாடகம், நவீன முறை நாடகம், குறியீட்டு நாடகம்னு சொல்கிறோம், அதெல்லாம் நாங்கள் செய்வோம். அதீத திறமை உள்ளவர்களால் மட்டுமே எதையும் சாதிக்க முடியும். மக்களிடம் தங்கள் பெயரை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அண்ணாவியரிடம் இன்னும் ஒரு கேள்வியும் கேட்டேன். ஏனென்றால் இலங்கை வானொலி ரூபவாகினி இதற்கு வாய்ப்பு கிடைப்பது என்பது அவ்வளவு பெரிய இலகுவானதல்ல. சில சமயம் வாய்ப்பு கிடைத்தாலும், திறமை இருந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு பலவிதமான போராட்டம் இருக்கு. இதை முடிந்தவர்கள் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இது சொல்லாமலும் இருக்க முடியவில்லை. வேதனைதான். திறமை இருந்தும் அதனை காப்பாற்ற கஷ்டப்பட வேண்டி கிடக்கு. இதுபோல திறமை உள்ளவர்கள் தெரிவாகியும் கூட அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்காமல் தவித்ததும் இருக்கின்றது. அன்றைய காலகட்டம் இப்படித்தான். இன்று அது வராமல் சமூக ஊடகம் பலருக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது. அவர்களது திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்காக சமூக ஊடகத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். சரி, அண்ணாவியரிடம் ஒரு கேள்வியை கேட்டேன். இலங்கை வானொலியில் உங்களுக்கு வாய்ப்பு கிட்டியதா? ரூபாயில் வாய்ப்பு கிட்டியதா? ஊடகம் என்று அன்று இருந்தது இவைகள் தானே எம் தேசத்தில். சரி, கேட்டு விட்டேன். அவர் சொன்ன பதில் என்ன? அதாவது நாங்கள் ஆரம்ப காலத்தில் யுத்தத்துக்கு முந்திய காலங்களில் நாங்கள் இதுக்கு ரேடியோ சுலோனுக்கு போய் நாங்கள் கிராம சஞ்சிகை, இளையோர் நிகழ்ச்சின்னு சொல்லி 2 நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் பங்களிப்பு செய்திருக்கோம். அதை அவங்க இங்கே வந்து எங்களோட ஊருக்கு வந்து அதை ஒளிப்பதிவு செய்து போனாங்க 2 நிகழ்ச்சியும். பிறகு நாங்கள் இன்னொரு முறை நாங்கள் அங்கே போனோம். நாட்டுக்குத்து போட்டிக்கு போன நேரம் ஒரு நிகழ்ச்சி கொண்டு போய் அங்கே ரேடியோ சுலோனுக்கு உள்ளே போய் நாங்கள் நிகழ்ச்சியை நடத்திட்டு வந்திருக்கோம். அது சும்மா ஒரு சிறப்பு நிகழ்ச்சி மாதிரி. அடுத்தது எங்களோட சமயம் சார்ந்த இதில் சிறுவர்களை கூட்டின்னு போய் இதில் ரேடியோ சுலோனுக்கு போய், அதாவது திருப்பாத சபை சொன்னதானே சிறுவர்களுடைய அந்த நாடகத்தை கூட நாங்கள் ரேடியோ சுலோனுக்கு போய் நாங்கள் நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்து கொடுத்துட்டு வந்திருக்கோம். அப்போ இந்த கிராம சஞ்சிகை, இளையோர் நிகழ்ச்சி 2ஐயும் வேறு நேரங்களில் அவங்க ரேடியோ மூலமாக செய்தாங்க. மற்றது டிவி மூலமாக நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சி கொடுக்குறோம். 2 யுத்த காலம் வந்தபடியால் அதில் குழம்பி போயிருந்து பிறகு நாங்கள் அந்த டிவி இதில் மட்டும்தான் நாங்கள் ஆனால் அவங்க வந்து நாங்கள் போடுற நாடகங்கள் நிகழ்ச்சிகளை, வில்லுப்பாட்டுகளை, இந்த நாட்டுக்கூத்து நிகழ்ச்சிகளை அவங்க ஒளிப்பதிவு செய்து ஒளிபரப்பு செய்திருக்கிறாங்க. அதையும் நாங்கள் போட்டால் அவங்களாவே வந்து பொதுவான நிகழ்ச்சி நடத்துகிற இடங்கள், மன்னார் டவுனில் நடத்துகிற இடங்களில் அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியில் எடுத்து இன்றைக்கும் போடுறாங்க. நம்பிக்கை இருக்கு, ஆனால் முயற்சி எடுக்கிறார்கள் இல்லை. என்னன்னு சொன்னால், ஐயா இருக்கிறார், மற்ற அவங்க செய்வார் என்ற முறையில் அவங்க எழுதுகிற ஆற்றல் இல்லைன்னு நம்ம சொல்லிடாது. ரெண்டாவது அதில் ஒருத்தர், அவர் இப்போ ஹெட் மாஸ்டராக இருக்கிறார், ஒரு சமயத்தெல்லாம் கல்யாணம் முடித்தார். அவர் வந்து நான் எழுதி கொடுக்குற பாடல்களை அவர் இசை மெட்டு போடுறார். போட்டு மன்னார்லாம் கொண்டு போய் போட்டிகளெல்லாம்
பங்கு பெற்று பாடல் போட்டிகளெல்லாம் சென்ற வருஷமெல்லாம் 2ஆம் இடம் கிடைக்கிற அளவுக்கு தான் செய்வார். அப்போ ஆற்றல் இருக்குது. ஆனால் கொஞ்சம் முயற்சி எடுக்கிறாங்களே இல்லை. சில பேர் எழுதுகிற ஆற்றல் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். நான் மட்டும்தான் நான் சொல்ல விரும்பலை. அந்த ஆற்றல் இருக்குது, இல்லாமல் இல்லை. கடவுள் அந்த வல்லமை கொடுக்கும். ஆனால் முயற்சி எடுக்கிற குறைவு. அவங்க மற்ற தெரிந்தானே இப்போ உள்ள நவீன ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே இவங்க போகிற இந்த சினிமா அதுகள். ஆனால் இப்போ எங்களோட ஊரை பொறுத்தவரை சினிமாவுக்கு அவ்வளோ பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியலை. இந்த ஃபோன் கலாச்சாரம் தான் அவங்கள கொஞ்சம் மினக்கடை வைக்கிற வழிய வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே அவங்களோட முயற்சி எடுத்தால் அவங்களாலையும் எழுத முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கவனித்தீர்களா உறவுகளே? சிறுவர்களை பெர்னாண்டோ பீரிஸ் அவர்கள் அவரது உறவுகள் யாவரும் இப்படி அணைத்துக் கொண்டார்கள். பின்பு இளையோர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அளவுக்கு பயிற்சி பற்றி அளித்திருந்தார்கள். நாடகக்கலை, நாட்டுப்புறக்கலை எப்படி வளர்த்திருக்கின்றார்கள். இந்த கட்டத்தில் சில பதிவுகளை நான் சொல்லியாக வேண்டும். சிலது சொல்ல தவறினோம் என்று சொல்லி சொன்னால் இந்த பதிவுகளை இல்லாமல் போய்விடும். உங்களுக்கு நன்றாக தெரியும், கலைவாணர் நாடகமன்றத்தில் முதன்மையானவர்களில் ஒருவர் வில்லிசை கலைஞர் சின்னமணி அவர்கள். இவர் கலைவாணர் மேல் நாட்டம் கொண்டது மட்டுமல்ல, வில்லிசை குழுவையும் ஆரம்பித்தார். அவருடைய அண்ணா நவரத்தினம் ஆசிரியர் அவர்கள். நவரத்தினம் ஆசிரியர் எத்தனை பேருக்கு தெரியும்? சிலருக்கு தெரியாது. நன்றாக தெரிந்தவன் நான். அடுத்தது மறைந்த ஜசோதரன். எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. எங்க குளங்கர பள்ளிக்கூடத்தில் அங்கு ஒரு ஆண்டு விழா நடந்தது. ஆண்டு விழாக்கு பல கலை நிகழ்ச்சிகளை நடாத்த முன் வந்தவர்கள். அங்கு அழைத்தார்கள் சின்னமணிய அண்ணா நவரத்தினம் ஆசிரியர்களை. அவர் அங்கு முதல் தேர்வு செய்தார் மறைந்த ஜசோதரனை, பாத்திரம் சந்திரமதி. அங்கு அடுத்ததாக வாய்ப்பு கிடைத்தது எனக்கு ஹரிச்சந்திரனாக. நாடகத்தை நடித்தோம், பலருடைய பாராட்டுக்களை பெற்றோம், வெற்றியும் பெற்றோம். அதன் பின்னர் எங்களுக்கு ஊரவர்கள் மேடைகளில் வாய்ப்பு தந்தார்கள், அயலவர்கள் எங்களுக்கு வாய்ப்பு தந்தார்கள், கூட பிறந்த சகோதரனே மேடைகளில் அழைத்து எங்களுக்கு வாய்ப்பு தந்தார்கள். கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலேயே, குறுகிய காலத்திலே 15 மேடைகளை கண்டோம். பின்பு நாங்களுக்கே நேரமின்மை ஒரு பெரிய விஷயமாக போய்விட்டது. நான் வில்லிசை கலைக்கு சென்று விட்டேன். மறைந்த என் அன்பு நண்பன் ராஜகோபால் யசோதரன் அவர்களுக்கு இந்த விடயத்தை நான் ஒரு சிறு காணிக்கையாக பதிவாக்கிக் கொண்டு அடுத்த விடயத்துக்கு செல்வோமா? நாட்டுப்புற கலைகள் ஒயிலாட்டம், மயிலாட்டம், குறவன் குறத்தி என நிறைய இருக்கின்றது. அதில் மட்டக்களப்பில் வசந்தன் கூத்தை பற்றி பெரிதாக கூறிக்கொள்வார்கள். இன்னும் எனக்கு அந்த சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை என்ற வேதனையும் இருக்கின்றது. சரி, நாட்டுப்புற கலைகளில் ஒன்றுதான் நாட்டுக்கூத்து, வில்லுப்பாட்டு என்றே வைத்துக் கொள்வோம். உண்மையும் கூட. ஆனாலும் சிலர் இசை நாடகத்து பாடல்களை கொண்டு வந்து நாட்டுப்புற கலைகளான நாட்டுக்கூத்தில் பாடுவது இருக்குது, வில்லுப்பாட்டுகளை பாடுறதும் இருக்குது. அப்படித்தான் ஒரு தடவை எனக்கு ஒரு பிரச்சனை ஆகிவிட்டது. நடிகமணி வைரமுத்து அவர்கள் உரிம்புற ஹிந்தி கொளிச்சியில் நாங்கள் ஒரே மேடையில் சந்திக்க போகிறோம். எப்படி? மேடையிலிருந்து சத்யவான் சாவித்திரி பாடிவிட்டு வில்லுப்பாட்டை பாடிவிட்டு கீழே இறங்கினேன். கண்டவுடன் நடிகமணியை பார்த்தால் கிடைக்குமா? அவர் ஒரு எப்படியான கலைஞன், இசைக்கலைஞன், நன்றாக பாடக்கூடிய கலைஞன், கர்நாடக சங்கீதத்தை அப்படியே கரைச்சு குடிச்சன்னு சொல்லி சொன்னால் அது வைரமுத்து அவர்களைத்தான் சாரும். வந்த உடனே கட்டி அணைத்தேன். அண்ணா, உங்களை சந்திப்பதற்கு எனக்கு பெரிய வாய்ப்பு என்று. சரி சரி என்று கேட்டு, குரல் நல்லா இருக்குது, வில்லுப்பாட்டு நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் கவனப்படும், இதை கட்டாயம் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னு சொல்லி சொன்னால், இசை நாடகம் வேறு, நாட்டுக்கூத்துன்றது வேறு, கொண்டே கலக்காதையும். இப்போ நீ பாண்ட சத்யவான் சாத்திர நிறைய பாட்டு, குறிப்பாக ஈரோயினை எழுப்ப, இதெல்லாம் அப்படியே சங்கரா சுவாமிகளோட அப்படியே நாட்டுக்கூத்து இல்லை, இது இசை நாடக பாடலை இப்படியே பாடிவிட்டேன். இது வேண்டாம், வில்லுப்பாட்டை வில்லுப்பாட்டாக செய்யுங்கள் என்று சொன்னவுடன் எனக்கு ஒரு மாதிரி போக்கி நான் சொன்னேன், வில்லுப்பாட்டு எனக்கு தெரியும், அந்த வில்லிசை மெட்டுக்கள் எனக்கு தெரியும், ஆனால் என்னென்னா அது சில நேரம் மேடைகளில் சரி வருகிறது இல்லை. ஏன் சரி வராது? இசை நாடக பாடல்கள் மேடைக்கு நன்றாக இருக்கிறது. நான் சொல்லதை கேள். மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இசை நாடகம் என்றால் என்ன, நாட்டுக்கூத்து என்றால் என்ன. உனக்கு பெரிய கடமை இருக்குது. வில்லுப்பாட்டுக்கான மெட்டுக்களை தொடர்ச்சியாக பாடு, நிச்சயமாக வெற்றி பெறுவாய். கலை அவ்வளவு ஒரு உன்னதமானது என்று வெளிப்படுத்தியிருந்தார். அப்படித்தான் எங்களோட மன்னர்
தாழ்வுப்பாடு அண்ணாவியாரிடம் ஒரு கேள்வியை கேட்டேன். வில்லுப்பாட்டுக்கும் நாட்டுக்கூத்துக்குமான மெட்டுக்களில் பாடுவதில் என்ன வித்தியாசம் என்று பாடி காட்டினார். சரித்திர நாடகங்களை மட்டும்தான் நீங்க கேட்கிருக்கின்றீர்களா அல்லது சமூக நாடகங்கள் பக்கம் திரும்பி இருக்கின்றீர்களா? சரித்திர நாடகம் மட்டும் இல்லை, நாட்டுக்கூத்து நாடகம் சொன்னது. சமூக நாடகத்தில் நாங்கள் முதலாம் இடமே எடுத்திருக்கோமே மன்னார் மாவட்டத்தில். எங்களுடைய மன்றம் சார்பில் போய் மன்னாரில் நடைபெற்ற சமூக நாடக போட்டியில் பிரதேசபையால் வச்சது தான். மன்னார் பிரதேசபையால் வச்சாங்க. வச்சு அதில் நாங்கள் முதலாம் இடம் எடுத்திருக்கோம் சமூக நாடக போட்டியில். ஆகவே நான் சமூக நாடகம் எழுதியிருக்கிறோம். நிறைய நாடகங்கள் இருக்குது. அடுத்து சரித்திர நாடகம் மட்டும் இல்லை, சமூக நாடகங்கள், வில்லுப்பாட்டு, கதாகாலாட்சேபம், மற்றது சிறுவர் நாடகங்கள், சமூக நாடகங்கள். இப்போ நம்ம சொன்ன திருப்பாத்து சபை நாடகம் வந்து சமூக நாடகம் தான். நம்ம ஆன்மீகம் நம்ம கிறிஸ்தவ நாடகமாக இருந்தாலும் அதுக்குள்ளே சமூகம் தான் ஏராளம். இப்போ அப்படி வில்லுப்பாடுகள் எல்லாம் நான் கவிதையாக்கங்கள், கட்டுரையாக்கங்கள் எல்லாம் செய்து கொடுப்பேன். நாடகத்தை பொறுத்தவரை இது சமூக நாடகம் இது மட்டும் இல்லை, சமூக நாடகம், நவீன முறை நாடகம், குறியீட்டு நாடகம்னு சொல்கிறோம், அதெல்லாம் நாங்கள் செய்வோம். அண்ணாவியார் சொன்னதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கள். பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஒரு கலைஞனால, நாட்டுக்கூத்து கலைஞனோ வில்லிசை கலைஞனாலோ, அவன் நினைத்தால், அதுவும் குறிப்பாக படைப்பாளியாக இருந்தால், அவன் காலத்தை ரசித்து நல்ல விடயங்களை வழங்குவான். அப்படித்தான் எங்களுடைய பெர்னாடோ பீரிஸ் அவருடைய இளையோர்கள் அவர்கள் யாவரையும் இணைத்து இவர் சமூக நாடகங்களை வழங்கியிருக்கிறார், வெற்றியும் கண்டிருக்கின்றார். இவர்களுக்கு எங்கட பாராட்டுகள், வாழ்த்துக்கள். சரி, நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? இல்லையெனில் அதனை செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்தால் மட்டுமே தொடர்ச்சியாக எம்மோடு இணைந்திருக்கலாம், இல்லையா? தொடர்கிறது அண்ணாவியாரின் நிகழ்ச்சி. அடுத்தடுத்த நாட்களில் நீங்கள் பார்த்து மகிழலாம். நன்றி, வணக்கம்.